லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை தொடர்ந்தும் நேரடியாக தாக்கினால் விளைவு மோசமாக இருக்கும் என்று இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாத்தின் முன்னாள் தலைவரான பாதுகாப்பு அமைச்சர் மோசித் யாலான் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே காசாவில் இடம்பெற்று வரும் மோதல்களை அடுத்து ஹமாஸுக்கு எதிரான போரை துவங்கிய இஸ்ரேல் பின்னர் ஹவுதி தீவிரவாதிகளையும் அதே போல ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. உச்சகட்டமாக ஹிஸ்புல்லா போராளிகள் நிலை கொண்டிருக்கும் லெபனானுக்குள் புகுந்து தரைவழி தாக்குதலையும் அது மேற்கொண்டது. எனினும் ஆரம்ப கட்டமே அதற்கு அதிர்ச்சி அளித்தது. தரைவழி தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்ரேலிய வீரர்கள், அதுவும் சிறப்பு படை வீரர்கள் 8 பேர் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் தமது படைகளையும் வாபஸ் பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலேயே மொசாத்தின் முன்னாள் தலைவர் தமது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஹிஸ்புல்லாவை தாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு வேறு வழிகள் உள்ளன. நேரடியாக ஹிஸ்புல்லாவுடன் போரில் இறங்குவது ஆபத்தான கட்டத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.